ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸர்சிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த அனிமேல மட்டும்தான் 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடிடும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸர்சிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 5. நம்ம ஹீரோ இந்த அகாடமிக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வருஷத்துக்கான என்ட்ரன்ஸ் செரமனி நடக்குது. போன வருஷம் டீமன்ஸ் வந்த மாதிரி இந்த தடவை எதுவுமே நடக்காம என்ட்ரன்ஸ் செரமனி நார்மலா போய்கிட்டு இருக்கு. ஆமியோ ஈஃபா நம்ம ஹீரோ எல்லாருமே இப்போ கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. போன வருஷம் டீமன் இன்சிடென்ட்க்கு அப்புறமா எதுவுமே பெருசா நடக்கிற மாதிரி தெரியல. இந்த ஸ்கூல் ஃபுல்லா நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன ஒண்ணுமே நடக்காதது போர் அடிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சேகா, லாம்பர்க், ஈஃபா நீங்க 2 பேரும் நாளைக்கு பிரின்சிபலா ஈவினிங் வந்து பாருங்க அப்படின்னு ஒருத்தர் போறாரு. ஒன்னு ஸ்கூலை விட்டு தூக்க போறாங்களோ நாமியோ கேட்கவும் அப்படின்னா ஈஃபாவை கூப்பிட்டு விட்டுருக்க மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா. பிரின்சிபல் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, யாருமே பார்த்தது இல்லன்னு தான் நினைக்கிறேன். அவங்க எப்படி இருப்பாங்களோன்னு ஈஃபா சொல்றா. எனக்கும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உள்ள போறான். நீ தான் அந்த லாம்பர்க் கிளான் பையனா? நான் நினைச்ச மாதிரி இல்ல, நீ ரவுடி மாதிரி கேவலமா இருப்பேன்னு நினைச்சேன் பிரின்சிபல் சொல்லவும். நீங்க ஒரு டெமி ஹியூமனா இருப்பீங்கன்னு கூட தான் நான் நினைக்கல நம்ம ஹீரோ சொல்லவும். கொஞ்சம் பார்த்து பேசுறியா? எந்த வகையில நாங்க டீமன்ஸோட குறைஞ்சிட்டோம் டெமி ஹியூமன் சொல்ற? டீமன் கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு அவங்க சொல்லவும். சாரி நான் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவன் ரிலேட்டிவ் ஆச்சு அப்படிதான் இருப்பேன் பிரின்சிபல் சொல்லவும். யார் எங்க அப்பாவா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல உன்னோட அங்கிள தான் சொல்றேன், அவனும் இங்க படிக்கும் போது இப்படிதான் இருந்தான் அப்படின்னு அவங்க சொல்லவும். என் அப்பாவுக்கு ஒரு பிரதர் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி நான் நேரா விஷயத்துக்கு வரேன். மிக்சடு டிசிப்ளின் காம்பேட் ட்ரைனிங்ல நீ கலந்துக்கணும். இந்த பொண்ணை நாங்க செலக்ட் பண்ணிட்டோம்னு அவங்க சொல்றாங்க. மேபல் கிரைன் அவ இன்ட்ரோடியூஸ் ஆகிறா. 2% கலந்துக்கணும். ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டோம். அந்த இன்னொருத்தர் ஒன்னு நீயா இருக்கலாம், இல்ல சர்வன்ட் ஈஃபாவா இருக்கலாம். யார் போகணும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கன்னு பிரின்சிபல் சொல்றாங்க. என்ன தைரியம் இருந்தா டோர்னமெண்ட்டுக்கு என்ன செலக்ட் பண்ணாம விட்டுருப்பாங்க? நான் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங், என்ன ஏன் அவங்க டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணல அப்படின்னு ஆமியோ கஷ்டப்படுறா. ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள அனுப்ப வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். சரி அப்படின்னா ஒன்னையே செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஆமியோ கேட்கறா. சேக்காவும் நிறைய விஷயம் சாதிச்சிருக்கான். அது போக டஞ்சன்ல இருந்து உயிரோட வெளியே வந்திருக்கான் அப்படின்னு ஈஃபா சொல்றா. அப்படி பார்த்தா நானுமே தானே அந்த டஞ்சனுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஆமியோ சொல்லவும். ஆமியோவை ஏன் செலக்ட் பண்ணல நான் அவங்ககிட்ட கேட்டேன். பெரியவங்க இன்ஸ்டிங் கரெக்டா இருக்கும், ஏன் இன்ஸ்டிங் நீ தான் போகணும்னு சொன்னிச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லவும். இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஆமியோ டென்ஷன் ஆகுறா. சரி அப்படியே இப்ப போகணும்னு சொன்னாலும் உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். அது என்னமோ இல்லதான் அப்படின்னு சொல்லவும். டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா ராயல் நைட்டா மாறலாம் நீஃபா சொல்லவும். ஹியூமன்ஸ் கூட ஃபைட் பண்றதெல்லாம் போர், மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணதான் எனக்கு பிடிக்கும்னு ஆமியோ சொல்றா. போக விருப்பம் இல்லைனால எப்படி அவங்க என்ன கூப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு ஆமியோ கேட்கவும். ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவன அனுப்ப வேண்டாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க, நான் கொஞ்சம் வீக் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். அவங்கள தான் அப்ப கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லவோ. என்னவோ கூப்பிட்டாங்கப்பா அப்படின்னு ஈஃபா சொல்றா. அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு ஏதோ மேபல் கிரைன்னு சொன்னீங்களா, அவ என்ன ஸ்ட்ராங்கா, அவ எப்படி இதுல கலந்துக்கிட்டா அப்படின்னு ஆமியோ கேட்கவோ. தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா யாராச்சும் பெரிய ஆள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ராயல் நைட்ல சேரணுங்கிறதுக்காக காசு கொடுத்து அவளை உள்ள போக வச்சிருப்பாங்க. நோபல்மன்னாலே இப்படிதான். டோர்னமெண்ட்டை பார்த்து அந்த பொண்ணு பயப்பட போறா பாரு அப்படின்னு ஆமியோ சொல்லவும். நான் ஒன்னும் பயப்பட போறது இல்ல அப்படின்னு மேபல் கிரேனி உங்க பின்னாடி வந்து நிக்கிறா. ஓ இவாதான் அந்த பொண்ணா? உனக்கு என்னதான் பிரச்சனை ஆமியோ கேட்கவும். உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்க, உண்மையான ஸ்ட்ராங் என்னன்னு உனக்கு எப்பவுமே தெரியாது அப்படின்னு மேபல் சொல்லவும். ஆமியோ டென்ஷன் ஆவரா. டேய் அந்த பிராக்டிஸ் ஸ்குவாட கொடுங்கடா அப்படின்னு சொல்லி ஆமியோ 2 ஸ்குவாட வாங்கி ஓவரா பேசுறாங்க போது கண்டிப்பா நீ நல்லாவே ஸ்குவாட் வச்சு ஃபைட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நம்மள யார் ஸ்ட்ராங்னு மோதி பாத்திரலாம் அப்படின்னு ஆமியோ ஃபைட்டுக்கு கூப்பிடுவோம். அந்த பொண்ணு ரெடி ஆவரா. மாஸ்டர் சேகா அதை தடுக்க வேணாமா நீஃபா கேட்கவும். பிரச்சனை ஆகிற மாதிரி தெரிஞ்சா நான் போய் தடுத்துட்டு தான் நம்ம ஹீரோ சொல்றான். சேகா சிக்னல் கூடன்னு சொல்லவோ ஸ்டார்ட் நம்ம ஹீரோ சொல்றான். ஆமியோட அட்டாக்க அந்த பொண்ணு ஈஸியா பிளாக் பண்ணிட்டு ஆமியோ கூட வேற லெவல்ல ஃபைட் பண்றா. மேபல் பண்ண அட்டாக்ல ஆமியோட ஸ்குவாடே வளைஞ்சிருது. உன்னை நீயே பெருசா நினைச்சுக்கிறதுனால நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, ஹீரோ கேர்ள் அப்படின்ட்டு வா போறா. மேஜிக்கை யூஸ் பண்ணலான்னு யாரும் சொல்லவே இல்லையே, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு ஆமியோ சொல்லுவோம். அப்படின்னா ஆமியோவும் நோட்டீஸ் பண்ணிருக்கலாம் நம்ம ஹீரோ பாக்குறான். வார்ல எப்பவோ செகண்ட் சான்ஸ் இருக்காது, நீங்க 2 பேரும் இதை விட்டு பின்வாங்கிறது நல்லது. நடக்க போற டோர்னமெண்ட் ரொம்ப மோசமா இருக்கும், உங்க உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மேபல் சொல்லவும். ஓ அப்படியா, அதை நாங்க பாத்துக்கிடுறோம், நீ கவலைப்படாம போயிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஓகே தானே நீஃபா கேட்கவும். எனக்கு எதுவும் இல்லைன்னு ஆமியோ சொல்றா. ஒரு வாரம் கழிச்சு டோர்னமெண்ட்காக கேரேஜ்ல நம்ம ஹீரோ போறான். ஆமா ஈஃபா நீ எதுக்காக வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் உங்க சர்வன்ட், உங்களை விட்டு எப்படி இருக்க முடியும்னு கேட்கவும். சரி ஏத்துக்கிடக்கூடிய பாயிண்ட் தான். அவன் ஆமியோ ஏன் வந்த நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபைட் எப்படி இருக்குன்னு சும்மா பார்க்கதான்னு சொல்லவும். ஸ்கூல்ல பெர்மிஷன் கேட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லன்னு வா சொல்றா. எப்படியும் நீங்க தோத்துட்டா சீக்கிரம் திரும்ப வந்துடலாம், அது போக இந்த சான்ஸ்ல நானும் ஈஃபாவோ கேபிட்டல சுத்தி பாத்துக்கிடுவோம் அப்படின்னு வா சொல்றா. சேகா நீ ஓகே தானு கேட்கவும். இவனுக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கா ஆமியோ கிண்டல் பண்றா. வந்ததுல இருந்து வளாலன்னு பேசிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கூட மேட்ச பத்தி ஆக்கறா இல்லையா அப்படின்னு மேபல் கேட்கவும். ஹே சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க மாட்டா அப்படின்னு ஆமியோ கேட்கவும். 1 வருஷம் அகாடமில லேட்டா சேர்ந்திருக்கேன், எனக்கு உங்க வயசு தான் சொல்லவும். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா, எனக்கு உங்களை விட 1 வயசு கூட அப்படின்னு ஈஃபா சொல்றா. இப்பதான் புரியுது உன்
ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கிறதுக்கான ரீசன் அப்படின்னு ஆமியோ யோசிக்கிறா. இவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க மாதிரி நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு மேப்பல் யோசிக்கவும், ஆக்சுவலி நம்மலாம் சின்ன பசங்க தான், நமக்கு ஒன்றும் 30 வயசு ஆகலையே நம்ம ஹீரோ சொல்றான். நீயும் ஒன்றும் அவங்களோட வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லப்போ சரி இருந்துட்டு போறான்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு வழியா ராயல் கேபிட்டலுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த இடமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆமா, சேகாக்கு என்னாச்சுன்னு இவங்க பார்த்தா கேரேஜ் ரைடு நம்ம ஹீரோ கொத்துக்கிடல, நீ வேணா ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு கேட்கவும், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், டோர்னமெண்ட் கிரவுண்டை பார்த்துட்டே போயிருவோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, மேப்பல் எங்க காணும்னு இவங்க பாக்குறாங்க. டோர்னமெண்ட் கிரவுண்ட் ரொம்ப தூரமா இருக்கு, நீ வந்துருவியான்னு கேட்கவும், அதெல்லாம் நான் வந்துருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் வந்ததே மெயினா இதுக்கு தான், யார் கூட நான் ஃபைட் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நானும் மேப்பலும் ஜெயிச்சிட்டே வந்தோம்னா செமிஃபைனல்ஸ்ல நாங்க ஃபைட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் வந்தவள முடிஞ்சது, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் நம்ம ஹீரோ போகவும், நானும் வரவா நீஃபா கேட்கறா. இல்ல நீ ஆமியோ கூட போய் சுத்தி பார்த்துட்டு வா நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, இவங்க முதல் ரவுண்ட்லயே தோத்துட்டாங்கன்னா நம்மள திரும்பி அனுப்பிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த சுத்தி பார்த்துருவோம் அப்படின்னு ஆமியோ சொல்றா. இஃபா இது உனக்கான டைம், நீ போய் என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவ்வளவு சரின்னு கிளம்புறா. என்ன அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வருஷம் ரூல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, சோ மேஜிக்க கூட எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கிரவுண்ட் விட்டு வெளியே போயிட்டாலோ, அப்பனண்டால ஃபைட் பண்ண முடியலனாலோ, சரண்டர் ஆயிட்டாலோ அவுட் ஆயிருவாங்க. அண்ட் அது போக உங்களோட ஆம்லெட் அழிஞ்சிடுச்சுனாலும் நீங்க அவுட் ஆயிருவீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. பிளேயர்ஸ் ஆவற கண்டிஷனுக்கு போயிட்டா அடிப்பட்டதை அந்த நெக்லஸ் ஏத்துக்கிடுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது உங்க எல்லாருக்கும் ஃபேமஸா தெரிஞ்ச லாம்பர் கிளான சேர்ந்த சேகா லாம்பர். அவரை எதிர்த்து சண்டை போட்டதுக்கு கேர்ள்ஸ் மெர்சனரி பேண்ட்ல இருந்து வந்திருக்கிற டாகிங் பார்க் ஸ்பீட்ஸ்டர் ஷானன் தி பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஜெயிக்க போறானா இல்ல மேயர் ஜெயிக்க போறானா பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. சாகிறதுக்கு தயாராகி இருந்துக்கோ அப்படின்னு ஆப்போனன்ட் சொல்லவும், இந்த ஸ்வாட்ஸ்மேன் ரொம்பவே மோசமானவர்னு கேள்விப்பட்டிருக்கோம், அது உண்மையா இல்லையான்னு பாத்தரலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவும், எனக்கு ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், தோக்குறதுக்கு முன்னாடியே எஸ்கியூஸ் சொல்றியா நம்ம கேட்கவும், இல்ல எதனால நான் உன்னை சீக்கிரமா தோக்கடிக்க போறேங்கிற ரீசனை சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் டென்ஷனையே அட்டாக் பண்றான். டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பின்னாடி வந்து விண்டோ வச்சு அட்டாக் பண்றான். நம்பவே முடியல, முதல் மேட்ச் ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல முடிஞ்சது. அண்ட் வின்னர் இஸ் சேகா லாம்பர். கண்ணு மிக்கிற வேகத்துல அட்டாக் டாச் பண்ணி பதிலுக்கு அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்னு ஹோஸ்ட் பண்றவங்க கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. நீ என்ஜாய் பண்றது ஓகே தான், ஆனா ஓவரா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி எல்லாரையும் ஒன்னு நோட்டீஸ் பண்ற மாதிரி வைக்காதான்னு யோகி சொல்றா. சரி நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரே நேரத்துல நீ நிறைய ஷீக்கி ஏன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கவும், சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஷீக்கிகாமியை யூஸ் பண்ணிய ஆமியாவும் ஈஃபாவும் எங்க இருக்காங்கன்னு பார்த்தா அங்க போய் கரெக்டா உட்கார்தான். இப்ப அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இவர் ஒரு ஃபேமஸான வாட்டர் மேஜிக்லயே இவர் தான் ஒரு டாப் மேஜிஷியன் சொல்றாங்க. அவரை எடுத்து சண்டை போட வந்திருக்கிறது கயர் ரோக்ராட் மெர்ச்சன்ட் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்காரு. இவர் ட்ரெஸ் பார்த்தா ஸ்வாட்ஸ்மேன் மாதிரி தெரியுது, ஆனா இவர் ஒரு மேஜா. சரி மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அந்த கயல் அப்படிங்கிறவன் அவன் கண்ணை வச்சு பார்க்க தான் செய்யறான். அவன் ஆப்போனன்ட்டால அசையவே முடியல. நம்ம ஹீரோவை ஷீக்கிகாமிய க்ளோஸா கொண்டு போய் பாக்குறான். அந்த கயல் கத்திய வச்சு அவனை குத்துறான். அந்த பையன் போட்டுருக்கிற ஆம்லெட் நெக்லஸ்க்கு அந்த டேமேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ரத்த கரையை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இதுல வின்னர் இஸ் கயல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. சூப்பர் அப்படின்னு மக்களும் கத்திட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்டுல கூட மத்தவங்க சாகிறத என்ஜாய் தான் பண்றாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இவன் கார்ஸை கண் வழியா யூஸ் பண்ணிருக்கான், இதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், தி பேரர் ஆஃப் ஈவில் ஐ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அந்த கயல் அப்படிங்கிறவன் ஜஸ்ட் கண்ணால பார்த்தாலே போதும், ஆப்போனன்ட்டால அசைய முடியல. இவன் போய் அசால்ட்டா போய் நடந்து குத்திட்டு வந்துருதான். ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிற ஆமியோவை அந்த டோர்னமெண்ட்டுக்கு அனுப்பாம ஸ்கூல் எதுக்காக நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணணும்? ஒருவேளை இந்த கயல் நம்ம ஹீரோ ஆப்போனன்ட்டா இருந்தா நம்ம ஹீரோ எதிர்த்து எப்படி சண்டை போட போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.